ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறணும். சேர்த்து ஒரு பக்கம் அரிசி உரட்டும். அதுக்குள்ளே நம்ம சின்ன வெங்காயம் 1-2 அடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, புதினா, மல்லி சேர்த்து தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். மிளகா பொடி, கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி 3ஐயும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு பெரிய லெமன் எடுத்து அதை நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 3 பாக்ஸ் காளான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கிறணும். நல்லா நம்ம காளான் வதங்கிருச்சு, நல்லா எண்ணெய் மிதந்து வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொதி வந்தோடனே அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு அரை பக்குவம் வந்தோடனே நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு மேலே டம் போட்டுடலாம். பாருங்கள், இந்த பக்குவம் வந்தோடனே நம்ம டம் போட்டுக்கலாம். டம் போட்டு அதை எடுத்து பார்த்தோம்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை, நெய் சேர்த்து ஒரு கிளறி அதோட நம்ம திருப்பி 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். பார்த்தா பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.